எவ்வளவோ இழந்திருப்பீங்க வாழ்க்கையில். எவ்வளவோ பண நஷ்டம், பொருள் நஷ்டம் எல்லாமே இழந்துட்டீங்க வாழ்க்கையிலன்னா, அது எல்லாமே இனிமே அதோட 2 மடங்கா வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்க போகிறீங்க. அதுக்குண்டான அஸ்திவாரம் தான் இந்த மாதம். அதனால் பொருள் வரவு தாராளமாக இருக்கும். அதேபோல் சொத்து வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. சொத்தால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பழைய சொத்து விற்று வாங்கணுன்னாக்கா, நான் ரொம்ப நாளாக விற்க முடியாதுங்கிற சொத்து கூட உங்களுக்கு விற்கலாம். அதுக்குண்டான நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதம். தொழிலில் தடைப்பட்டிருந்த ஒரு பண வரவு, இல்லை ஒரு லைசன்ஸ் ரினியூவல், இல்லை ஒரு அரசாங்க வேலை, இல்லை நண்பர்களால் வர வேண்டிய ஆதாயம், தொழிலில் ஆட்கள் கிடைக்காம அவசியப்பட்டு இருந்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. தடங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கி இந்த மாதத்தில் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணலாம், பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். எது ஒன்றும் புதுசாக ஒரு தொழிலும் தொடங்கலாம். இதுக்கெல்லாம் வெற்றி ஸ்தானத்தில் தொழில்காரன் இருப்பது தொழிலிலிருந்து அமோகமான வெற்றி, லாபமே. நண்பர்களோட பழகுவதை குறைச்சி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயரும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் எடுப்பீர்கள். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடங்க. இதுவரை கேட்காம இருந்தீங்கனாலும் கேளுங்க. அப்பா அம்மா உறவு நீடிக்கும். தனுசு ராசி அன்பர்கள், ரொம்ப இரக்க குணம் படைத்த நீங்கள் எல்லோரிடம் அன்பாக பேசி அரவணைக்கும் நீங்கள், உங்களை பார்த்தால் எல்லோருக்கும் பிடித்து போகும் அந்த அளவுக்கு ஒரு முகம் பாவனை கொண்ட நீங்கள், எப்போதும் மனசை இளமையாகவும் சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசி நாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும். எப்படி பொருளாதாரம், தன வரவு, காசு வரவு வந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு காசு வரும். நீங்கள் எவ்வளவோ இழந்திருப்பீங்க வாழ்க்கையில். எவ்வளவோ பண நஷ்டம், பொருள் நஷ்டம் எல்லாமே இழந்துட்டீங்க வாழ்க்கையிலன்னா, அது எல்லாமே இனிமே அதோட 2 மடங்காக வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அதுக்குண்டான அஸ்திவாரம் தான் இந்த மாதம். அதனால் பொருள் வரவு தாராளமாக இருக்கும். அதேபோல் சொத்து வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. சொத்தால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பழைய சொத்து விற்று வாங்கணுன்னாக்கா, நான் ரொம்ப நாளாக விற்க முடியாதுங்கிற சொத்து கூட உங்களுக்கு விற்கலாம். அதுக்குண்டான நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதம். விவசாயம் செய்பவர்களுக்கும் நிலத்தில் நல்ல ஒரு ஆதாயம் தெரிகிறது. பால் வளமெல்லாம் இருக்கிறது. ஆடு மாடு நல்ல லாபமாக இருக்கிறது. தண்ணீர் பஞ்சம் இல்லாமல், சாப்பாடுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் தண்ணியும் சாப்பாடும் பஞ்சம் வராது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் சிலருக்கு 2 மனைவிகள் இருக்கும். அதனால் 2 மனைவி உள்ளவர்கள் கூட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் பெரிய அளவு பாதிப்பு வராது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 3ல் சூரியன் இருக்கிறார். சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். 3ல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இதுவரையிலும் சந்தித்த உடல் உபாதைகள் இருந்து விடுபட்டு இந்த மாதம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி என்ன இருக்கோ அதெல்லாம் குறைய போகிறது. தொழிலில் வெற்றி கிடைக்கும். தொழில்காரகன் அல்லவா சனி பகவான், தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுப்பார். ஒரு தொழிலில் தடைப்பட்டிருந்த ஒரு பண வரவு, இல்லை ஒரு லைசன்ஸ் ரினியூவல், இல்லை ஒரு அரசாங்க வேலை, இல்லை நண்பர்களால் வர வேண்டிய ஆதாயம், தொழிலில் ஆட்கள் கிடைக்காம அவசியப்பட்டு இருந்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. தடங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கி இந்த மாதத்தில் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணலாம், பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்.
எது ஒன்றும் புதுசாக ஒரு தொழிலும் தொடங்கலாம். இதுக்கெல்லாம் வெற்றி ஸ்தானத்தில் தொழில்காரன் இருப்பது தொழிலிலிருந்து அமோகமான வெற்றி, லாபம், லாபமே. அதேபோல் 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் ஒரு அதாவது வாய் விட்டு மாட்டிக்கொள்ளுவீங்க. அதனால் யாராவது அளந்து பேசுங்க. சூடாக சுட்டு எறிகிற மாரி யாருக்கிட்டையும் பேசாதீங்க. அடுத்தவங்க மனசு நோகும்படியாக குடும்பனால பேசாதீங்க. அது தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தாய் தந்தைக்குள்ளே இருக்கும் உறவாலும் பாதிக்கப்படும். தந்தை சொத்தாலும் பாதிக்கப்படும். தந்தை சொத்தில் பிரச்சனை வரும், வம்பு வழக்கெல்லாம் வரும். ஆனால் அதை வெற்றி காணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கூடுமான வரையில் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவை. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, அதாவது 6க்கும் 11 கூடிய சுக்கிரன் அங்கே இருப்பது, திடீர் செலவும் வரும். அதை எப்படியாவது சமாளிச்சிடுவீங்க. அதேபோல் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. யார் வேணாலும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சிங்க இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் அதேபோல் லாபமும் இருக்கிறது, பெண்களால் ஆதாயமும் இருக்கிறது. அதனால் இரண்டும் சமநிலையில் இருக்கிறது. ஆதாயமும் இருக்குது, சாதகம் பாதகம் ரெண்டுமே சமநிலை இருக்கிறது பெண்களால். அதனால் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். 4இல் ராகு இருப்பது, நிலத்தில், உங்களுடைய சொத்தில், பிளாட்டு, பூர்வீக இடத்தில் சர்ப வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சர்பத்தை நீங்கள் ஏற்கனவே அடித்தது ஒரு தோஷம் காட்டுது. அப்படி தான் யாராவது நீங்கள் சர்பம் அடிச்சிருந்தீங்களா, புற்றுக்கு பால் ஊற்றி, வியாழக்கிழமை நாளில் புற்று பால் ஊற்றி மன்னிப்பு கேளுங்க. அது உங்களுக்கு இந்த தோஷத்தை நீக்கி சர்பத்தால் வர வேண்டிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நீங்கும். சப்போஸ் ராகுக்கு ஏது தோஷம் உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு அது தானாக விலகிவிடும். ராசிக்கு புதன் பகவான் 7க்கும் 10 கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4இல் இருப்பது, நீச்சம் பெற்று இருப்பது நட்பு வட்டாரத்தை பலப்படுத்தும். அப்படி இல்லைனாக்கா நேர் ஆப்போசிட்டாக அப்படியே சண்டை உருவாக்கி விட்டுடும். படிப்பை கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக படிக்கும் மாணவர்கள் விளையாட்டை ஆர்வத்தை குறைச்சி, நண்பர்களோட பழகுவதை குறைச்சி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயரும். அதனால் படிப்பு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் எடுப்பீர்கள். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடங்க. இதுவரை கேட்காம இருந்தீங்கனாலும் கேளுங்க. அப்பா அம்மா உறவு நீடிக்கும். அப்பா அம்மா பிள்ளைகள் பேச்சு கேட்கல என்ற வருத்தமாக இருந்தால் நீங்கள் அடித்து பார்த்தோம் உடச்சி பார்த்தோம் திருந்த மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படும் பெற்றோர்களுக்கு கூட இந்த மாதம் கண்டிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமும் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 6இல் 1க்கும் 4 குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதனால் பண வர ஏதோ ஒரு இதில் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் இதுவரையில் காசு ஏதாவது குடும்பத்துக்கு கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த மாதம் காசு கொடுப்பார்கள். பிள்ளைகளை நீங்கள் நல்ல வழியில் வழிபடுத்தி செல்லுங்கள். பிள்ளைகளை அவர் மனசு நோகாதபடி வழியில் நடத்தி செல்லுங்கள். அவர்களுக்கு கேட்கும் பொருளை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டில் அதாவது 8 வயசு 10 வயசு ஆன பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் பூக்க தருணம் இந்த மாதத்தில் தெரிகிறது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகள் யாராவது திருமணத்துக்காக நாள் பட்டு தள்ளிக்கிட்டே போதா பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபோது அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக அமையும். அதாவது உங்கள் பொண்ணுக்கு எத்தனை தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி இந்த மாதம் கண்டிப்பாக சுபகாட்சி நடக்கும். அதேபோல் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறீங்களா, பொண்ணு அமையும். எதிர்பார்த்து வேலையில் வர பொண்ணு அழகான வசதியான மனைவி அமைவாள். சொந்தத்திலே கூட இருக்குது, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை ஏற்கனவே எங்கே கேட்டு பார்த்து வச்ச பொண்ணை கூட கேட்கலாம். சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல பொண்ணும் அமையும். கண்டிப்பாக சுபகாட்சி நடக்கும். காதல் செய்பவர்களுக்கு சிலர் காதல் கைகூடும். 7ஆம் பாவக தசையும்
2ஆம் பாவ திசை நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக கைகூடும், திருமணம் கைகூடும். அதனால் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் வீட்டில். உங்கள் ராசிக்கு 7ல் 5 கூடிய செவ்வாய், 5க்கு 12 கூடிய செவ்வாய் ராசி 7ல் அமர்ந்திருப்பது நண்பருக்குள்ள ஒரு வாக்குவாதங்களை கொண்டு மனஸ்தாபத்தை கொடுத்துவிடும். அது போக போக சரியாகிவிடும். தேவையில்லாத நிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துவிடும். அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் உங்கள் ராசிக்கு 10ல் கேது பகவான் அமைந்திருப்பது தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே போல் ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் போகிறீங்க இல்லையா, கோயில் குளமாக, நீண்ட நாள் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. போக முடியல வேதனையில் இருப்பீங்க. அது கைகூடும். இந்த மாதம் நீங்கள் சென்று வருவீர்கள். நாள்பட்ட தட பயணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் அதாவது கூடுமான வரையில் இரவு பயணம், வெயில் காலம் என்பதால் இரவு பயணம் மேற்கொள்வது நல்லது. சொகுசு வண்டியில், ஏசி வண்டியில் பயணம் செய்வீர்கள். அதெல்லாம் ஆன்மீகம் நன்றாக இருக்குது. கோயில் வேலை, கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுவீங்க, கோயிலுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. இல்லை நீங்களே ஒரு கோயில் காட்டணும், ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் காட்டணும்னு ஏன்னா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுற யோகம் இந்த மாதத்தில் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கலாம். அதனால் உங்களுக்கு கோயில் வழிபாடு, கோயில் வேலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள், கூடுமான வரையில் உங்களுக்கு வாழ்க்கையில் நொந்து நூலாக போன நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் நடக்கப் போகிறது. அதனால் ஒரு முறை குடும்பத்துடன் சென்று உங்கள் குலதெய்வ கோயிலை வழிபட்டு 4 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். அதில் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு எதிலும் கிடைக்காது. அதனால் நிறையா சிக்கல்கள், தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் குடும்பத்தில் மேன்மேலும் வளர்ந்து ஆரோக்கியமாகவும் இருக்கவும் வாழ்க நலமுடன் வளமுடன். நன்றி, வணக்கம்.